ஸோ என்னோட நேம் திருப்பதி. ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எஸ்ஐ பேட்சுக்கான சயின்ஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு முதல்ல நம்ம என்ன வகுப்பு நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பேசிட்டு கடைசியாக இந்த வகுப்பில் நம்ம என்னென்னலாம் தரப்போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சின்ன டாபிக், ஓகேவா, சயின்ஸில் நியூக்ளியர் பிசிக்ஸ், அணுக்கரு இயற்பியல், அணுக்கரு இயற்பியல் என்ற டாபிக்ல இருந்து எனது எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும், நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே, சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, அணுக்கரு அப்படின்றதுக்கு முதல்ல அணு அப்படின்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஆட்டம். ஏதாவது இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அணுன்ற வார்த்தையை கேட்கும் பொழுது? கொம்பையா, நீங்க சொல்லுங்க. தீபக், ஆடிபிளா இருக்கா என்னோட வாய்ஸ்? இருக்கு சார். சரிங்க சார். அணு அப்படின்னா என்னன்னா பிளக்க முடியாத பொருள். அதாவது என்ன பண்ண முடியாது, இதுதான் ஒரு அணுனா நீங்க இதை என்ன பண்ண முடியாது, பிளக்க முடியாது, ரெண்டாக பிளக்க முடியாது அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேவா? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சமீப காலத்துல, ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருந்துச்சு. என்னது? பிளக்க முடியாதது அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் இருந்துச்சு. ஆனா இந்த அணுவையே பிளந்து அதுல என்னென்ன துகள்கள் இருக்கு? எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், நியூட்ரான்கள் என்ற துகள்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு எனது கண்டறிந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரான்கள் எடுத்துக்கிட்டா அது எதிர்மின் தன்மை கொண்டது, நெகட்டிவ் சார்ஜ்னு உங்களுக்கு தெரியும். புரோட்டான்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது, பாசிட்டிவ் தன்மை கொண்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நியூட்ரான் கொண்ட எந்த ஒரு மின் சுமையும் என்னது அதற்கு கிடையாது அப்படின்னு என்பது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ முதல்ல யாரு சார் இதெல்லாம் கண்டுபிடிச்சது, எதற்காக சார் முதல்ல இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும், குறிப்பா ஏன்னா அனைத்து பொருள்களும், ஈவன் பூமியா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், அதுக்கடுத்து சாதாரண இந்த டெஸ்கா இருக்கட்டும், நம்ம சுவாசிக்கிற காற்றா இருக்கட்டும், நம்ம குடிக்கிற தண்ணியா இருக்கட்டும், எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டிங்கனாலும் கடைசியில் அது எங்க தான் போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அணுக்கள் அப்படின்ற ஒரு ஒற்றை எழுத்துல தான் போய் முடியும். உலகத்தில் இருக்க அனைத்துமே எதனால தான் ஆக்கப்பட்டது? அணுக்களால் தான் ஆக்கப்பட்டது. சரி, ஓகே. இந்த கருத்தை முதல்ல யாரு சார் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான் டால்டன் அப்படின்ற ஒரு அறிஞர் சொல்றாரு. ஜான் டால்டன் அப்படின்ற ஒரு அறிஞர் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் எதனால் ஆனது அப்படின்னு சொல்றாரு, அணுவினால் ஆனது அப்படின்னு சொல்றாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் எதனாலதான் ஆனது, அணுவினால் ஆனது அப்படின்றத முதல்ல சொல்றார். எப்ப? 1803களில் சொல்றார். இவர் புரோட்டானை பத்தியோ எலக்ட்ரானை பத்தியோ எதையுமே என்னது இவர் பேசல. 1803ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அணுவால் ஆனது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான் டால்டன். அதற்கடுத்து இவருக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா ஜே ஜே தாம்சன் அப்படின்னு ஒரு அறிவியல் அறிஞர். ஏன் எதுக்காக சார் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரானை கண்டறிந்தது யாரு, புரோட்டானை கண்டறிந்தது யாரு, நியூட்ரானை கண்டறிந்தது யாரு அப்படின்றதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்திருக்கு. அதற்காக தான் நாம இது யார் யார் என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை பற்றி நாம பார்க்க போறோம். ஸோ முதல்ல ஜான் டால்டன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அணுவினால் ஆனது அப்படின்றத பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அப்போ ஆட்டம் என்ற ஒரு ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா என்னது அவரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஜே ஜே தாம்சன் என்ற அறிவியல் அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1896களில் என்ன சார் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 96 97, ஓகேவா, அந்த காலகட்டங்கள்ல ஆல்ரெடி அணு இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த அணுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத கருத்தை வந்து எனக்கு இவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சார் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் இருக்கு, அந்த ஆட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது என்னது நெகட்டிவ் சார்ஜ் என்ற துகள்கள் என்பது என்னது காணப்படுது.
என்பதை பற்றிய கருத்தை சொல்றாரு. அப்ப எலக்ட்ரானை கண்டறிந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜே தாம்சன். அது எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக, அதாவது வந்து ஒரு கேக், பிளம் புட்டிங் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கேக்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க நட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னது பொதிந்து காணப்படும். ஓகேவா? அந்த மாதிரி தான் ஒரு அணு என்பது காணப்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த தர்பூசணி பழத்தை கூட நம்ம என்னது இதற்கு உதாரணமாக சொல்லலாம். அப்ப தர்பூசணி பழம் மாதிரி அணு, தர்பூசணி பழம் மாதிரி அணு அமைப்பை விவரித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு? ஜே தாம்சன் அப்படின்னு சொல்ல. இல்ல பிளம் புட்டிங் கேக் மாதிரியான அணு அமைப்பை விவரித்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜே தாம்சன் சொல்லிடலாம். அப்படி இல்லை எலக்ட்ரான்களை கண்டறிந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் என்னது? ஜே தாம்சன் அப்படின்ற கருத்தை நீங்க சொல்லிடலாம். அதற்கு அடுத்து மூன்றாவதா என்ன சார் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1911களில் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு என்ற அறிவியல் அறிஞர் வந்து பாத்தீங்கன்னா என்னத்த சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அணு என்பது காணப்படுவது என்பது எனது உண்மைதான், அதை பிளக்க முடியாதுன்னு சொல்றாரு. பிளக்க முடியாது என்ற கருத்தை சொல்லல. ஆனா அதுக்குள்ள என்ன துகள்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா ஒரு அணுவினுடைய மொத்த நிறையும் எங்குதான் காணப்படுதுன்னு சொல்றாரு? அதனுடைய உட்கருவுல தான் காணப்படுதுன்னு சொல்றாரு. அது ஒரு அணுவினுடைய மொத்த நிறையும் எதுல இருக்கா? அதனுடைய மைய பகுதியில இருக்கு. அதை என்னன்னு சொல்றாரு? உட்கரு அப்படின்னு சொல்றாரு. அதை என்னன்னு சொல்றாரு? உட்கரு அப்படின்னு சொல்றாரு. இவர் மேலும் எலக்ட்ரான்களை குறித்து என்ன சார் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்கள் என்பது இந்த மைய பகுதியை சூழ்ந்து ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதை, அதாவது ஆர்பிட்கள் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம பூமி வந்து மையத்தில், சூரியன் எப்படி மையத்திலும் அதை சுற்றி எப்படி கோள்கள் எல்லாம் சுத்தி வருதோ அதே மாதிரிதான் எப்படி எலக்ட்ரான்கள் ஆனது மைய பகுதியான புரோட்டான்கள் மற்றும் அதாவது உட்கருன்னு மட்டும் தான் அப்ப தெரியும். அதுல நியூட்ரான் இருக்கா மற்ற விஷயங்கள் எதுவும் என்னது தெரியப்படல. ஓகேங்களா? அப்ப ஒரு சூரிய குடும்பம் மாதிரி அணு அமைப்பை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும் யாரை சொல்லணும்? எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு அப்படி அவரை தான் சொல்லணும். சூரிய மைய மாதிரி அணு அமைப்பு, சூரிய மைய மாதிரி அணு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் என்னது மையத்துல என்ன இருக்கு அவருன்னு சொல்றாருன்னா புரோட்டான்கள் என்பது நேர்மின் சுமை கொண்ட புரோட்டான்கள் காணப்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப புரோட்டானை கண்டறிந்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரை சொல்லணும்? எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட சொல்லணும். இங்க பாருங்க, இன்னும் நாம நியூட்ரானை பத்தி நம்ம பார்க்கவே இல்லை. ஆரம்பத்துல ஒருத்தவர் அணு என்பது காணப்படுகிறது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அணுவால தான் ஆனது அப்படின்னு சொல்றாரு. அதோட சரி. அதுக்கடுத்து ஜே தாம்சன் என்பவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு ஒரு அணுவில வந்து பாத்தீங்கன்னா என்னது எலக்ட்ரான் என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக காணப்படுதுன்னு சொல்றாரு. அப்ப எலக்ட்ரான்கள் பற்றிய ஒரு தெளிவு என்பது பிறக்குது 1896களில் ஜே தாம்சன். அதற்கடுத்து மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான் என்ற ஒரு கான்செப்ட் வருது. ஒரு அணுவினுடைய மொத்த ஆற்றலும் மைய பகுதியில தான் இருக்கு. இந்த கேள்வி கேட்பாங்க, ஒரு அணுவின் மொத்த நிறையும் மையத்தில் தான் காணப்படுகிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு. சூரிய மைய மாதிரியா அமைப்பான அணுவை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் யாரு தான்? எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு என்பவரை தான் எனது நாம சொல்லணும். ஓகேவா? சோ இந்த 2 பாயிண்ட் அளவுல பொறுத்த அளவுல யாரை நாம எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு என்பவரை நாம எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி, அதற்கு அடுத்தது என்ன சார் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்து என்ன சார் நடக்குது? 1932ல ஜேம்ஸ் சாட்விக், ஜேம்ஸ் சாட்விக் என்ற அறிவியல் அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரான் என்ற ஒரு துகளை கண்டுபிடிக்கிறார். நியூட்ரான் என்ற ஒரு துகளை வந்து பாத்தீங்கன்னா எனது ஒரு அணுவின் மையத்தில் மின்சுமையற்றதாக காணப்படுகிறது என்பதை கண்டுபிடிக்கிறார். நியூட்ரான் என்ற துகள் காணப்படுகிறது. அப்ப ஒரு அணுன்னு எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதுல என்னென்னலாம் இருக்கான்? மையத்தில் பாத்தீங்கன்னா
ரூதர்ஃபோர்டின் கொள்கையின்படி புரோட்டான்கள் என்பது காணப்படுகிறது. இந்த புரோட்டான்கள் அனைத்தும் பாசிட்டிவ் சார்ஜ். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்பொழுதும் நேர்மின் சுமையும் நேர்மின் சுமையும் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஒன்றை ஒன்றை விலக்கி கொள்ளும் அப்படின்னு பாத்தீங்க. அப்புறம் எப்படி சார் இந்த புரோட்டான்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மையத்துல மட்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படுகிறது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு தோன்றணுமா, தோன்றக்கூடாதா? அதற்காக தான் அங்க என்ன நடுவுல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன வருது உங்களுக்கு, நியூட்ரான்கள் என்ற மின்சுமையற்ற துகள்கள் உருவாகின்றன, காணப்படுகின்றன. ஜேம்ஸ் சாட்விக் இந்த நியூட்ரான் துகள்களை எப்ப கண்டுபிடிச்சார்? 1932களில் கண்டுபிடிச்சார். இந்த நியூட்ரான் துகள்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இரண்டு புரோட்டான் துகள்களை இணைக்கக்கூடிய ஒரு காரணியாக செயல்படுது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு அணு என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு உட்கரு என்ற ஒரு அமைப்பு காணப்படுது. அந்த உட்கருவை சுற்றி ஒரு முறையான வட்டப்பாதையில எது, ஆர்பிட்டால்கள் என்ற ஒரு வட்டப்பாதையில எது சுத்துதான், எலக்ட்ரான்கள் சுற்றுது. எலக்ட்ரான்கள் என்ற எதிர்மின் சுமை கொண்ட துகள்கள் சுற்றுது. அப்ப புரோட்டான் என்ற பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரான் என்ற ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், நியூட்ரான் என்ற மின்சுமையற்ற ஒரு துகளும் ஒரு ஆட்டத்துல இருக்கு அப்படின்னு தெரியும். இது மட்டும்தான் இருக்கா சார்? ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டா அது மட்டும்தான் இருக்கா? ஒரு அணு அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா அதுல இந்த துகள்கள் மட்டும்தான் இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலும் இதை நாம பிளக்கும் பொழுது நமக்கு வந்து என்ன துகள்கள்லாம் கிடைக்குது, குவார்க் என்ற துகள்கள் எல்லாம் கிடைக்குது. குவார்க் துகள்கள். புரோட்டான்களை நாம் மேலும் பிளந்தால் அல்லது நியூட்ரான்களை நாம் மேலும் பிளந்தால் நமக்கு என்ன கிடைக்குதா, குவார்க் துகள்கள் கிடைக்குது. எதுக்காக சார் இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் எக்ஸாமுக்கு தேவையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சில தகவல்களை நாம தெரிஞ்சிருக்கணும். நான் எதற்காக குவார்க் துகள்களை பற்றி சொன்னேன்றதை நான் இப்ப அடுத்த வர டாபிக்ல சொல்ல போறேன், நீங்க அப்ப தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை பிளந்தா பல குவார்க் துகள்கள் நமக்கு வந்து என்னது, உருவாக்கப்படுகிறது. அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஒரு புரோட்டானுக்கும் இன்னொரு புரோட்டானுக்கும் இடையே ஒரு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா நியூட்ரான்கள் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அணுவினுடைய உட்கரு பகுதியை பத்தி தான் பார்க்க போறோம். இங்க என்னென்ன செயல்பாடுகள்லாம் நடைபெறுது அப்படின்றத பத்தி தான் நாம படிக்க போறோம். சோ இந்த அணுவினுடைய உட்கருவில் நடைபெறக்கூடிய இயற்பியல் மாற்றங்களை பற்றி படிக்கக்கூடிய இந்த பிரிவுக்கு பேர் தான் என்னது, அணுக்கரு இயற்பியல். அணுக்கரு இயற்பியல், நியூக்ளியர் பிசிக்ஸ். நியூக்ளியர் பிசிக்ஸ். இதுல ஏதாவது குழப்பம் இருக்குங்களா உங்களுக்கு? இதுவரையும் சொன்ன பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சதா சார்? புரிஞ்சுது சார். தீபக் சார், நந்தகுமார் சார், தென் ஆரியநாதா சார், கொம்பையா சார், உங்க எல்லாருக்கும் புரிஞ்சதா இந்த பாயிண்ட்? இதுவரையும் யாருக்கும் புரியாம இல்ல? இல்ல சார், நந்தகுமார் சார் உங்களுக்கு புரிஞ்சதா? போலாமா நம்ம இப்ப நியூக்ளியர் பிசிக்ஸ்க்குள்ள? இனிமேல் தான் போறோம். ஏன்னா நம்ம டைரக்டா நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு போயிட்டோம்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது. அப்ப ஒரு அணு கருனா அது உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுல என்னென்ன இயற்பியல் மாற்றங்கள் நடைபெறும் பொழுது அணு குண்டுகள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன, ஹைட்ரஜன் குண்டுகள் எப்படி தயாரிக்கப்படுது, அணுக்கரு பிளவுனா என்ன, அணுக்கரு இணைவுனா என்ன, ஓகேங்களா, கதிரியக்கம்னா என்ன, இயற்கை கதிரியக்கம்னா என்ன, செயற்கை கதிரியக்கம்னா என்ன என்ற விஷயங்களை முழுவதையும் என்னது நாம பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப அடுத்ததாக கதிரியக்கம் என்ற ஒரு கான்செப்டை பத்தி நாம பார்ப்போம். கதிரியக்கம்னா என்ன சார்? கதிரியக்கம், ரேடியேஷன். கதிரியக்கம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டேனாவே சில கதிர்களை இது வெளிவிடுகிறது அப்படின்னு அர்த்தம். கதிர், கதிர்னா ஆங்கிலத்துல ரேஸ். இது அலைப்பண்பையும் பெற்றிருக்கும், துகள் பண்பையும் பெற்றிருக்கும். உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு துகளாகவும் செயல்படும், இதனுடைய இயக்கம் அலையை போன்றும், எப்படி ஒரு அலை செல்கிறதோ அதை போன்றும் என்னது இது செயல்படக்கூடிய தன்மை கொண்டது.
சரி, சிம்பிள். இதுதான் அந்த பெயருக்கானது. இப்ப கதிரியக்கம்னா என்ன சார் அப்படின்றத பார்ப்போம். பூமியில பாத்தீங்கன்னா 118 தனிமங்கள் எலமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டறியப்பட்டுள்ளது. 118 தனிமங்கள். இதுல சில தனிமங்கள், குறிப்பா யுரேனியம் 238, நிறை எண் 238 கொண்டு இருக்கக்கூடிய யுரேனியம் 238, அதுவும் என்னது, ஒரு எலமெண்ட் தான், அதுவும் ஒரு தனிமம் தான். இந்த தனிமத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, அதாவது இந்த தனிமத்துக்கு மட்டும் கிடையாது, இந்த 118 தனிமங்களுக்கு ஒரு பேசிக்கான விஷயம் இருக்கும். அதுக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கும் என்ன இருக்கும், அணு கரு என்ற ஒரு பகுதி இருக்கும். அதாவது புரோட்டான்கள், நேர்மின் சுமை கொண்ட புரோட்டான்கள் இருக்கும். அதே மாதிரி நடுநிலைத்தன்மை கொண்ட நியூட்ரான்கள் இருக்கும். அதை சுற்றி என்ன காணப்படும், எலக்ட்ரான்கள் காணப்படும். இப்ப உதாரணமா ஹைட்ரஜன், ஹீலியம் அப்படின்னு எடுத்துக்கங்க. ஹீலியம் அப்படின்னா அதுல எத்தனை எலக்ட்ரான்கள் எத்தனை புரோட்டான்கள் இருக்குன்றதை மட்டும் நான் சொல்றேன். ஹீலியம் வாயு, அதுல எத்தனை எலக்ட்ரான்கள், அதனால் உட்கருவுல எவ்வளவு எத்தனை புரோட்டான்கள் இருக்கும்னா 2 புரோட்டான்கள் காணப்படும். பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப எத்தனை நியூட்ரான் இருக்கும், கண்டிப்பா 2 நியூட்ரான்கள் தான் இருக்கும். ஓகேவா, பிணைப்பை ஏற்படுத்துவதற்கு என்னது 2 நியூட்ரான்கள் என்பது காணப்படும். அப்ப எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா என்னது, அதே 2 எலக்ட்ரான் தான் காணப்படும். எப்பயுமே ஒரு அணு நடுநிலைத்தன்மை கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அணு ஸ்டேபிளா இருக்கணும், நடுநிலைத்தன்மை கொண்டதா இருக்கணும் அப்படின்னா அதுல எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை மற்றும் புரோட்டான்களின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கணும். ஒருவேளை இதுல ஏதாவது டிஃபரன்சியேஷன் ஆனது, ஒன்னு எலக்ட்ரான்கள் அதிகமாகவோ அல்லது புரோட்டான்கள் அதிகமாகவோ ஆனா, இப்ப எலக்ட்ரான் இங்க அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அப்ப இந்த ஹீலியத்துக்கு வந்து என்ன சார் சார்ஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். ஒரு எலக்ட்ரான் அதிகமா இருந்தா 1, அதுவே 2 எலக்ட்ரான் அதிகமா இருந்தா 2, 2- அப்படின்னு போட்டுரும். இல்ல ஒருவேளை எலக்ட்ரான்களுக்கு பதிலா புரோட்டான் அதிகமா இருக்கு, புரோட்டான் என்பது பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் என்பது நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஒரு புரோட்டான் அதிகமா இருந்தா He+, ஓகேவா, பிளஸ். அதுவே 2 அதிகமா இருந்தா 2+ அப்படின்னு போடும். இதுதான் எப்பயுமே ஸ்டேபிளா இருக்கிறத மட்டும்தான் நாம வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டேபிள் ஆட்டம். இந்த மாதிரி அயனிகள் ஒன்று அதிகமாகவோ இல்லது குறைவாகவோ காணப்படுவதற்கு பேர் வந்து என்ன, அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அயனிகள், அயனிகள். அப்ப அயனினா என்னன்னு தெரியணும், ஆட்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? இந்த பாயிண்ட்ல யாருக்காவது சந்தேகம் இருக்கா இல்லையா? உதாரணத்துக்காக நான் ஹீலியம் என்பதை சொன்னேன் சார். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இந்த பாயிண்ட் புரிஞ்சாதான் அடுத்த இதுக்கு நம்ம போக முடியும். இதுல ஏதாவது நமக்கு குழப்பம்னா நம்ம அடுத்த இதுக்கு போக முடியாது. அடுத்து நான் சொல்ல வர்றது தெரியாம போயிடும். ஓகே தானே இந்த கான்செப்ட்? ஓகே ஒரு தான் அணு, சார். இந்த ஒரு எல்லா எலமெண்ட்டும் சரி, இந்த பூமியில மொத்தம் 118 தனிமங்கள் இதுவரை கண்டறியப்பட்டு உள்ளன. இந்த 118 தனிமங்களுக்கு என்னது, இந்த புரோட்டான்கள், மையத்தில் புரோட்டான்கள் என்பதும் நியூட்ரான்கள் என்பதும் காணப்படும். அந்த மையத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்கள் என்ற வட்ட பாதையில எது சுழன்று கொண்டு இருக்கும், இந்த எலக்ட்ரான்கள் சுழன்று கொண்டு இருக்கும் என்பது இதுதான் என்னது அடிப்படை. ஆனா இதுல என்ன மாறுபடும்னா, புரோட்டான்களின் எண்ணிக்கை, நியூட்ரான்களின் எண்ணிக்கை, எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு தனிமத்துக்கு ஏத்த மாதிரியும் மாறுபடும். இப்ப குறிப்பா ஒவ்வொரு தனிமத்துக்கும் அணு எண், அட்டாமிக் நம்பர் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அணு எண், அதை வச்சுதான் இந்த தனிம அட்டவணையில வந்து, தனிம வரிசை அட்டவணையில வந்து பாத்தீங்கன்னா என்னது, நாம அதை வரிசைப்படுத்துவோம். இப்ப ஹீலியத்துக்கு எத்தனை புரோட்டான்கள் இருக்கு, 2 புரோட்டான்கள் இருக்கு. அப்பனா இதனுடைய அணு எண் வந்து என்னது, 2. அப்ப அணு எண் எதை வச்சு நாம குறிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனிமத்தில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கையை வச்சு. ஒரு தனிமத்தில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கை தான் என்னது, அதனுடைய அணு எண். அப்ப நிறையன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சார், மாஸ் நம்பர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சார். அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. நீங்க கேட்கலாம் இல்லையா, நிறை என்ன, என்ன ஒரு அணுவினுடைய நிறை என்ன என்ன அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? ஒரு அணுவினுடைய நிறை எண் என்பது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான்களின் எண்ணிக்கை பிளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை. ஏன் சார் இங்க வந்து நீங்க எலக்ட்ரான்களை விட்டுட்டீங்க, எலக்ட்ரான்களும் ஒரு ஆட்டத்துல தானே இருக்கு, ஏன் நீங்க அதை மட்டும் விட்டுட்டீங்கன்னு கேள்வி கேட்கணுமா இல்லையா? நீங்க புரோட்டான்களின் எண்ணிக்கை மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை,
நிறைய பொறுத்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல அதிக வெயிட் உடையது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரோட்டானும் இந்த நியூட்ரானும் தான். புரோட்டானுடைய நிறை என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.623 இன்ட்டு 10⁻⁻27 kg. நியூட்ரானுடைய நிறை என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நியூட்ரானுடைய விரை 1.625 இன்ட்டு 10⁻⁻27 kg. அப்ப எலக்ட்ரானுடைய நிறை என்னன்னா இதை இரண்டை காட்டிலும் பல மடங்கு ரொம்ப ரொம்ப மினிமம் தான் எதனுடைய வெயிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரானுடைய வெயிட். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9.601 இன்ட்டு 10⁻⁻27 kg. கேள்வி கேட்கலாம், நிறைய கொடுத்துட்டு மூன்றோட நிறையும் கொடுத்துட்டு எது எலக்ட்ரானுடைய நிறை அப்படின்னு கேட்கலாம். அப்ப இது சாரி தவறா சொல்லிட்டேன், 31 சாரி 9.601 இன்ட்டு 10⁻⁻31 kg. அப்ப ரொம்ப ரொம்ப இது வந்து பாத்தீங்கன்னா என்னது மிகவும் குறைவானதாக காணப்படுது. எதை கம்பேரிட்டிவ்லி, எது புரோட்டான் மற்றும் நியூட்ரானை கம்பேர் பண்றப்ப ரெண்டு ரொம்ப குறைவா, அதாவது எலக்ட்ரான் ரொம்ப குறைவா இருக்கு. அதனாலதான் நம்ம எதை எடுத்துக்கல, எலக்ட்ரான்களின் நிறைய நாம நிறையின் ஒரு ஒரு தனிமத்தினுடைய நிறையெண்ணை கணக்கிடும் பொழுது நாம எடுத்துக்கல. அது மட்டும் இல்லாம நிலைப்புத்தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு தனிமமா இருந்தாலும் புரோட்டான் மற்றும் நியூட்ரான் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். எதோட இணைக்கிறப்ப எலக்ட்ரானை கருதும் பொழுது புரோட்டான் மற்றும் நியூட்ரானுடைய நிலைப்புத்தன்மை அதிகமா இருக்கும். எப்பயுமே எலக்ட்ரான்கள் வந்து பாத்தீங்கன்னா வேதி வினையின் பொழுதோ அல்லது பிற வினைகளின் பொழுதோ எனது இந்த தனிமத்திலிருந்து மற்றொரு தனிமத்துக்கு சென்று எனது ஒரு பிணைப்பை ஏற்படுத்த வல்லதாக இருக்கும். அப்ப நம்ம இந்த எலக்ட்ரான்களை ஒரு பொருளாக என்னது கருத வேண்டிய தேவை கிடையாது. ஓகேவா? அப்போ எந்த ஒரு தனிமமா இருந்தாலும் அதுக்கு அணு எண் அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்னது, அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த புரோட்டான்களின் எண்ணிக்கையே சொல்றோம், எத்தனை புரோட்டான் இருக்குது அப்படின்றத சொல்றோம். மாஸ் நம்பர் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை மட்டும் சொல்றோம். எதனுடைய எண்ணிக்கையை நம்ம விட்டுறோம், எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை நாம விட்டுறோம். ஓகேவா? இதுதான் என்னது அந்த 100. அன்ஸ்டேபிள் நிலையில்லாத தன்மையிலிருந்து எனது நிலைத்த தன்மைக்கு என்னது இது மாற்றம் அடையுது. இந்த நிகழ்வின் பொழுதுதான் என்னது ஒரு சில பொருட்கள் இதன் உட்கருவிலிருந்து வெளிப்படுது. ஏன்னா ஆல்ரெடி இந்த குவார்க்கு துகள்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சமமற்ற ஒரு தன்மை இருக்கு. அப்போ ஒரு சில பொருட்களை நம்ம வெளியேற்றினா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு சமநிலை தன்மை என்பது கிடைக்கும். அப்ப இந்த சமநிலை அடையிற அந்த ப்ராசஸ்ல வெளிவரக்கூடிய அந்த துகள்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒட்டுமொத்த செயல்பாடையும் கதிரியக்கம் என்று அழைக்கிறோம். கதிரியக்கம் என்று நாம அழைக்கிறோம். இந்த யுரேனியத்துல கதிரியக்கத்தை முதலாக கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டா ஹென்றி பெக்கோரல். இத பத்தி கேள்வி கேட்கலாம், யார் கண்டறிந்தாங்க அப்படின்னா ஹென்றி பெக்கோரல். ஹென்றி பெக்கோரல் இது இயற்கையாக நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம். இதை அவர் கண்டறிந்ததால என்னது அது இயற்கை கதிரியக்கம் என்று அழைக்கப்படுது. யார் கண்டறிந்தது, ஹென்றி பெக்கோரல் என்ற அறிஞர் வந்து பாத்தீங்கன்னா எப்ப கண்டறிகிறாரு, 1896-97 வந்து பாத்தீங்கன்னா என்னது கண்டறிகிறாரு. இது என்னன்னு புரிஞ்சுக்க முடியுதுல்ல, ரேடியேஷன் என்னன்னு புரிஞ்சுக்க முடியுதுல்ல. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இயற்கை கதிரியக்கம் தெரிஞ்சாதான் செயற்கை கதிரியக்கத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும், போக முடியும். இதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இல்ல. டவுட்லாம் இல்லை சார். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா நம்ம. அதற்கு அடுத்து இதே மாதிரி இப்ப யுரேனியத்துல வந்து யாரு, ஹென்றி பெக்கோரல் என்ற அறிஞர் கண்டறிந்திருக்கிறார். அதுக்கு அடுத்து பிட்ச் பிளான்ட் என்ற ஒரு தனிமம் காணப்படுகிறது. பிட்ச் பிளான்ட் இந்த தனிமத்துல வந்து கதிரியக்கத்தை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேரி கியூரி மற்றும் பியரி கியூரி. மேரி கியூரி மற்றும் பியரி கியூரி. மேரி கியூரி மற்றும் பியரி கியூரி ஆகியோர்கள் பிட்ச் பிளான்ட் என்ற தனிமத்தில். என்ன சார் இந்த பிட்ச் பிளான்ட், இது கருமை நிற ஒரு தனிமம். சோ இந்த தனிமத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னது கதிரியக்கத்தை கண்டறிந்தது யாருன்னு கேட்கலாம், மேரி கியூரி மற்றும் பியரி கியூரி என்பவர்கள் தான் கண்டறிந்தாங்க. இதை நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா ரேடியத்தை தான் அப்படி சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ரேடியத்தை தான் இந்த பிட்ச் பிளான்ட் என்று அழைக்கிறாங்க. அதற்கு அடுத்து இயற்கை கதிரியக்கம்னா என்னன்னு பார்த்துட்டீங்க. இப்ப செயற்கை கதிரியக்கம்னா என்னன்றத பார்ப்போம். ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிவதில் வந்து பாத்தீங்கன்னா ஐரின் கியூரி, இந்த பெயர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் கண்டறிந்தாங்க அப்படின்றது தான் 1 மார்க்ல தான் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான். அதனால 1 மார்க் கொஸ்டினா தான் கேட்கலாம் அவங்க.
ஐரின் கியூரி மற்றும் ஜோலியட். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இயல்பாவே அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு தனிமம் சில கதிர்களை வெளிவிட்டு நிலையான தன்மைக்கு வருது. அது இயற்கை கதிரியக்கம்னு சொல்றோம். இங்க செயற்கை கதிரியக்கத்துல நம்ம என்ன சார் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனிமம் ஸ்டேபிளா தான் இருக்கு. ஒரு தனிமம் என்ன இருக்கு, நிலையாக தான் காணப்படுது. என்ன இருக்கும், புரோட்டான்களின் எண்ணிக்கை, எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எல்லாமே எப்படி இருக்கும், நிலையாக தான் காணப்படும். இப்ப நம்ம ஆர்டிபிஷியலா என்ன சார் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆல்பா துகளை வைத்து தாக்குறோம். ஏன் ஆல்பா துகளை வச்சு தாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜ். ஆல்பா இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஹீலியத்தை தான் நம்ம ஆல்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீலியத்தை தான் ஆல்பா துகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹீலியம் துகள்களை வைத்து நாம இதை தாக்கும் பொழுது எதை தாக்குறோம், இதனுடைய உட்கருவை தாக்குறோம். இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். எது, புரோட்டானும் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜை இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜை வச்சு நம்ம தாக்கும் பொழுது இங்க என்ன சார் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னது, அதன் உட்கரு என்பது பிளவுறுகிறது. உட்கரு என்பது பிளவுறுகின்றது. ஓகேவா? முதல்ல இந்த பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். தாய் உட்கரு. ஏன்னா இந்த பொருள் தானே ரெண்டாக பிளத்து இரு வேறு பொருள்களாக பிரியவடியும். இப்ப இது ஏ என்ற பொருள் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இது பி என்ற பொருளாகவும் சி என்ற பொருளாகவும் பிளவடைந்து அதிக அளவு ஆற்றலை வெளியிடும். அதிக அளவு ஆற்றலை வெளியிடும். அப்ப இந்த பாருங்க, இதனுடைய இது டெஃபினிஷனை பாருங்க. நிலையான ஒரு பொருளை செயற்கையாக ஆல்பா துகள்களையோ அல்லது பிற துகள்களையோ கொண்டு நாம் அதன் உட்கருவை தாக்கும் பொழுது நமக்கு 2 சேய் உட்கருக்கள் கிடைக்கின்றன. 2 டாட்டர் செல்ஸ், டாட்டர் நியூக்ளியஸ். இந்த நிகழ்வின் பொழுது நமக்கு அதிக அளவு ஆற்றல் என்பது வெளிப்படுகிறது. இதைதான் என்னன்னு சொல்றாங்க, செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஐரின் கியூரி மற்றும் யாரு, ஜோலியட் போன்ற அறிவியல் அறிஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்திருக்காங்க. எப்பயுமே இயற்கை கதிரியக்கத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் செயற்கை கதிரியக்கத்தை நீங்க என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம். செயற்கை கதிரியக்கத்தை என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம். ஓகே சார், இந்த கதிரியக்கம்னு சொல்றீங்க. ஓகே, இந்த கதிரியக்கத்தை எப்படிதான் சார் நம்ம அளவிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதிரியக்கத்தை நீங்க ஒரு சில யூனிட்ஸ் மூலமா அளவிடலாம். கதிரியக்க அலகுகள் ரொம்ப ரொம்ப ஈஸியான இது. இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி, பாரு காரு, பாருக்குள்ள காரு அப்படின்றத மாதிரி ஞாபகம் வச்சுங்க. பாரு கார், அப்படியே திருப்பி ஒரு பாருக்குள்ள ரிவர்ஸ்ல ஒரு கார் வந்துருச்சு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்க ஏ சமமா இருக்கு, அப்ப இது ரெண்டையும் அழிச்சிருங்க. ஓகேவா? அப்ப பீனா யாரு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெக்கோரல். பீனா பெக்கோரல் யாரு, கதிரியக்கத்தை கண்டறிந்த பெக்கோரல். அதுவே ஒரு யூனிட். ஒரு பெக்கோரல்னா என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஆர்னா யாரு சார்னா ரூதர்ஃபோர்டு. ரூதர்ஃபோர்டு இந்த கதிர்களை பத்தி சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால அவரையும் நாம எடுத்துக்கொள்கிறோம். அதுக்கடுத்து கியூரி. சீனா என்னது, கியூரி. நான்காவது வந்து பாத்தீங்கன்னா ரான்ஜன். ஈஸியா புரிஞ்சுக்கலாமா இந்த இதை? இப்ப இதெல்லாம் என்ன சார் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கதிரியக்கம்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ஒரு தாய் உட்கரு ஏ என்ற பொருள் பிளவுபட்டு என்னது பி மற்றும் சி என்ற 2 பொருள்களை தருது. அப்ப இங்க என்ன நடக்குது, பிளவு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதா. பிளவை என்னன்னு சொல்லலாம், டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லலாமா, ஆங்கிலத்துல டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லலாமா. தாய் உட்கரு என்னது 2 சேய் உட்கருவா பிரியுது. இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கினா மட்டும் போதும். இப்ப ஒரு பெக்கோரல்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு செகண்டுக்கு ஒரே ஒரு டிஸ்இன்டகிரேஷன் மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்னது, ஒரு பெக்கோரல். சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் எஸ்ஐ யூனிட் ஃபார் ரேடியேஷன். ஓகேவா? அதாவது என்னது, சர்வதேச அளவீடு. எஸ்ஐ, இது கதிரியக்கத்துக்கான சர்வதேச அளவீடு எதுன்னு கேட்டீங்கன்னா என்னது, பெக்கோரல். ஒரு நொடிக்கு ஒரு பிளவு ஏற்பட்டால் அதுக்கு பேர் வந்து என்னது, ஒரு பெக்கோரல் என்று அழைக்கப்படுது. அதுவே ஒரு நொடிக்கு ஒரு செகண்டுக்கு 10⁻6 டிஸ்இன்டகிரேஷன் நடைபெற்றால் அதுக்கு பேர் வந்து என்னன்னா ஒரு ரூதர்ஃபோர்டு. ஒரு செகண்டுக்கு
3.7 இன்ட்டு 10⁻10 டிஸ்இன்டகிரேஷன் நடந்துச்சுன்னா அது ஒரு கியூரி. இது யாருக்காவது புரியாம இருக்கா? இது 3 ஒரு செகண்டுக்கு ஒரே ஒரு டிஸ்இன்டகிரேஷன் மட்டும் நடந்துச்சுன்னா அது ஒரு பெக்கோரல். ஒரு செகண்டுக்கு 10⁻6 டிஸ்இன்டகிரேஷன் பிளவுகள் ஏற்பட்டால் அதுக்கு பேர் ஒரு ரூதர்ஃபோர்ட். ஒரு செகண்டுக்கு 3.7 இன்ட்டு 10⁻10 டிஸ்இன்டகிரேஷன் நடைபெற்றால் அதுதான் என்னது? ஒரு கியூரி. இது ஏதாவது புரியாம இருக்கா? இந்த 3 யூனிட்ல யாருக்காவது டவுட் இருக்கா? ஈஸியா புரிஞ்சுக்கலாமா? பாரு காரு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். பேர் அப்படியே வரிசையா நம்ம என்னது எழுதிடலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? போலாமா அடுத்து நாம? அதுக்கடுத்து ரான்ஜன் என்றதுக்கு மட்டும் நாம ஒரு சில இதை நம்ம ஒரு சில சாப்டரை நாம ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல எலக்ட்ரிசிட்டினா என்ன மேம்? யாருக்காவது தெரியுமா? எலக்ட்ரிசிட்டி ஆர் கரண்ட் யாராவது சொல்லுங்க. ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுது? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்ன சொல்லுங்க. கரண்ட்னா என்ன அதை சொல்லுங்க முதல்ல. கரண்ட் தெரிஞ்சதை சொல்லுங்க போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சதை சொல்லுங்க. நந்தகுமார் சார் என்ன என்ன நீங்க இது நினைக்கிறீங்க? இந்த எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றதுல என்ன நீங்க சிந்திக்கிறீங்க? ஆடிபிளா இருக்கா சார் என்னோட வாய்ஸ்? தீபக் சார் நீங்க? இப்ப எலக்ட்ரிக் கரண்ட், கரண்ட்னா என்னது? ஓட்டம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நீரோட்டத்தை என்னன்னு சொல்லுவாங்க? வாட்டர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏதோ ஒரு பொருள் வந்து என்னது ஓடுது. எது ஓடுது? எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் கரண்ட். எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க? கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எலக்ட்ரான் ஓடாமல் அப்படியே நின்னா அதுக்கு பேர் வந்து என்னது? துகள், பார்ட்டிக்கல் அப்படின்னு பேர். மின் துகளை எந்த வச்சு, இந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்டிக்கலை வந்து எதை வச்சு சார் அளப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலும் என்ற ஒரு அலகால் அளப்பாங்க. கூலும். கூலும் என்ற ஒரு அலகால் அளப்பாங்க. அப்ப துகள்களை நாம எதை வச்சியும் சொல்லலாம், கூலும் என்ற ஒரு அலகினாலும் நாம சொல்லலாம். இந்த பாயிண்ட மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு நிலையான பிரஷர், ஸ்டாண்டர்ட் பிரஷர் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நிலையான அழுத்தம், ஒரு நிலையான வெப்பநிலை டெம்பரேச்சர், ஒரு காற்றுல நிலையான அழுத்தம், ஒரு ஸ்டேபிள் பிரஷர், ஸ்டேபிள் டெம்பரேச்சர் அண்ட் ஸ்டேபிள் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம். அப்ப இது மூணு ஸ்டேபிளா இருக்கணும். இது மூணு ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு கிலோ காத்துல 1 kg ஏர்ல எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் வெளியே வந்தா ஒரு ரான்ஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.6 இன்ட்டு 10⁻⁻4 கூலும் துகள்கள் வெளியே வந்தால் அதற்கு பெயர் ஒரு ரான்ஜன். இதை மட்டும் நீங்க வந்து எனது கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நிலையான அழுத்தம், நிலையான வெப்பநிலை, நிலையான ஈரப்பதம் உள்ள 1 கிலோ காத்துல 2.6 இன்ட்டு 10⁻⁻4 கூம்பு அளவு துகள்களை ஒரு கதிரியக்க பொருள் வெளிவிட்டால் அதற்கு பெயர் வந்து என்னது? ஒரு ரான்ஜன். ஒரு ரான்ஜன். உங்களுக்கு சிம்பிளா தான் கேள்வி கேட்பாங்க. கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில டைம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ன்றதால ஒரு ரான்ஜன் என்ன அப்படின்னு சொல்லிட்டா இந்த துகள் அளவு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப இந்த துகள் அளவை நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒரு கியூரின் கேட்டு இந்த அளவு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒரு ரூதர்ஃபோர்ட்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதையும் 10⁻6 என்பதையும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்ப காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ன்றதால கண்டிப்பா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்க புத்தகத்துல இருக்கு. சயின்ஸ் புத்தகத்துல 10வதுல என்னது நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்ற டாபிக்ல இது எல்லாமே இருக்கு. இது ஏதாவது புரியாம இருக்கா யாருக்காவது? இந்த அலகுகள்ல யாருக்காவது ஏதாவது புரியாம இருக்கா? மொத 3 இதையும் பிளவுகளை வச்சு பார்ப்போம். ஆனா கடைசி இதை மட்டும் துகள்கள் அந்த கதிர்களாக வெளியேறக்கூடிய ஒரு கதிர் என்பது அலை மற்றும் துகள் பண்பை பெற்றிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப அது துகளாகவும் நம்ம கருதில் கொண்டு அதை துகளா நாம சொல்றோம். கூலும் என்ற அலகினால், அந்த துகளுக்கான அலகான கூலும் என்ற அலகில் இந்த ரான்ஜன் என்ற அலகை நம்ம வரையறுக்கிறோம். ஒரு அலகை வைத்து இன்னொரு அலகை என்னது வரையறுக்கிறோம். அதுதான் ரான்ஜன். நிலையான அழுத்தம் இருக்கணும். அழுத்தம் காத்துல வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பிரஷர் இருக்கணும், மாறிக்கிட்டு இருக்க கூடாது. நிலையான வெப்பநிலை இருக்கணும், நிலையான ஈரப்பதமும் அந்த காற்றுல இருக்கணும். இந்த மூணும் இருக்கக்கூடிய ஒரு கிலோ காத்துல 2.6 இன்ட்டு 10⁻⁻4 கூலும் மின் துகள்கள் வெளிவந்தா அதுக்கு பேர் வந்து என்னவா? இது ஒரு ரான்ஜன் என்று அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க.
இது யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இந்த இதுல? போலாமா நம்ம அடுத்து? சார் நம்ம போலாங்களா? சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, நான் மறுபடியும் சொல்லி தரேன். இது தீபக் சார், கும்பையா சார், ஆரியநாதா சார், மோகனப்பிரியா மேம், நந்தகுமார் சார், நெக்ஸ்ட் போலாமா நம்ம? ஆடிபிளா இருக்கா இது உங்களுக்கு? நெக்ஸ்ட் போலாம் சார். ஓகே, சரி. இதுதான் எனது கதிரியக்கத்தை நாம கண்டறிவதற்கான அலகுகள். இப்ப கதிர் கதிர்னு சொல்றீங்க சார், என்ன கதிர் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வகையான கதிர்கள் வெளியிடப்படுகின்றன. கதிர், இந்த கதிர்கள் ரேடியேஷன் வெளியே வருது, அன்ஸ்டேபிள் கண்டிஷன் ஸ்டேபிளான கண்டிஷனுக்கு ஒரு தனிமம் வெளிவரும் பொழுது என்னென்ன கதிர்கள் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வகையான கதிர்கள் வெளியிடப்படுது. ஒன்று ஆல்பா கதிர்கள், இன்னொன்று பீட்டா கதிர்கள், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா காமா கதிர்கள். ஆல்பா கதிர்கள், பீட்டா கதிர்கள் மற்றும் என்னது இதுக்கு பேரு காமா கதிர்கள் என்று 3 வகையான கதிர்கள் இருக்கு. ஆல்பா கதிர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீலியத்தை தான் என்னன்னு சொல்றாங்க, ஆல்பா கதிர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஹீலியத்தை ஆல்பா கதிர்கள்னு சொல்றாங்க. பீட்டா கதிர்கள்னா என்ன சார், எலக்ட்ரான்களை தான் என்னது பீட்டா கதிர்கள் அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரான்களை தான் என்னன்னு சொல்றாங்க, பீட்டா கதிர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பீட்டா கதிர்கள். தென் காமா கதிர்களை என்ன சொல்றாங்கன்னா, போட்டான் கதிர்களை தான் நம்ம என்னன்னு சொல்றாங்க, போட்டான்ஸ், போட்டான்கள் அப்படின்ற ஒரு துகள்கள் இருக்கு. எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் மாதிரி போட்டான்கள் என்ற ஒரு துகள்களும் என்னது காணப்படுது. அதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா காமா கதிர்கள் என்று சொல்றாங்க. இப்ப இந்த கதிர்கள்லாம் வெளிப்படணும்னா அதெல்லாம் என்ன ஆகும், ஒரு பேரண்ட் நியூக்ளியஸ் சிதைவடைந்து, அதாவது பிளவுபட்டு சிதைவடைந்து என்னது உருவாகுது, 2 புதிய உட்கருகளை உருவாக்குது. அந்த நேரத்துல தான் இந்த ரேஸ் எல்லாம், ஆல்பா கதிரா இருக்கட்டும், பீட்டா கதிரா இருக்கட்டும், காமா கதிரா இருக்கட்டும், ஏதாவது ஒரு கதிர் என்பது என்னது வெளியிடப்படுகின்றது. ஏவிலிருந்து பி மற்றும் சி, அதாவது என்னது தாய் உட்கரு பிளவுபட்டு சிதைவடைந்து சேய் உட்கருக்கள் உருவாக்கப்படுகின்றன. ஓகே சார், இப்ப ஆல்பா சிதைவு நடைபெற்று ஆல்பா கதிர்கள் உருவாக்கப்படுகிறது, ஆல்பா டிகே. ஆல்பா டிகே நடைபெற்று ஆல்பா கதிர்கள் வெளியிடப்படுகின்றன. பீட்டா டிகே, பீட்டா சிதைவு நடைபெற்று பீட்டா கதிர்கள் வெளியிடப்படுகிறது. காமா டிகே நடைபெற்று எது உருவாக்கப்படுது, காமா கதிர்கள் என்பது வெளியிடப்படுது. அப்ப இந்த விதியெல்லாம் சொல்றது எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதிர் இயக்க இடப்பெயர்வு விதி. இது எப்படி நடக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய விதிக்கு பேர் தான் என்னது, ரேடியோஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, கதிரியக்க இடப்பெயர்வு விதி. யார் சார் கண்டறிந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாடி மற்றும் ஃபஜன். சாடி மற்றும் ஃபஜன் என்ற அறிவியல் அறிஞர்கள் தான் எனது இந்த கதிரியக்க இடப்பெயர்வு விதியை கண்டறிந்தார்கள். அப்ப இந்த கதிரியக்க இடப்பெயர்வு விதியின் அடிப்படையில் எப்படி ஆல்பா கதிர்கள் வெளியிடப்படுது, எப்படி பீட்டா கதிர்கள் வெளியிடப்படுது, எப்படி காமா கதிர்கள் வெளியிடப்படுது அப்படின்ற விஷயத்தை பத்தி என்னது நாம முழுமையாக பார்ப்போம். அதற்கு முன்னால இந்த ஆல்பா கதிர்கள் என்பது நேர்மின் சுமை கொண்டது, பீட்டா கதிர்கள் என்பது எதிர்மின் சுமை கொண்டது, காமா கதிர்கள் என்பது மின் சுமையற்றது. லாஸ்ட் குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல இதை கேட்டிருக்கான். எந்த துகள்கள் மின்சுமையாலும் மின்புலத்தாலும் காந்த புலத்தாலும் விளக்கம் அடைவதில்லை அப்படின்னு கேட்டிருக்கான் கேள்வி, குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல. ஓகேவா, எந்த கதிர்கள் எது நடுநிலையாக இருக்குதோ அதுதான் என்னது விலகல் அடையாது. மற்ற ரெண்டுமே வந்து என்னது நெகட்டிவா இருக்கிறது பாசிட்டிவா நோக்கி போகும், பாசிட்டிவா இருக்கிறது நெகட்டிவா நோக்கி என்னது போகும். ஓகேவா, இது ரெண்டுமே அதனுடைய பாதையிலிருந்து மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தின் வழியாக செலுத்தும் பொழுது என்னது விலகல் அடையும். ஆனால் மின்சுமை அற்ற காமா கதிர்கள் மட்டும்தான் என்னது விலகல் அடையாது அதனுடைய பாதையிலிருந்து. எப்பொழுதெல்லாம் அது மின்புலம் வழியாகவும் காந்தப்புலம் வழியாகவும் போகுதோ இந்த காமா கதிர்கள் மட்டும்தான் என்னது விளக்கம் அடையாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் இது. சரி, இப்ப நம்ம கதிரியக்க இடப்பெயர்வு விதினா என்ன என்பதை பற்றி நாம பார்ப்போம். ஆல்பா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே, இது எப்படி, அதாவது ஆல்பா கதிர்கள் எப்படிலாம் வெளியிடப்படுது, பீட்டா கதிர்கள் எந்த சூழ்நிலையெல்லாம் வெளியிடப்படுது, வெளியிடும் பொழுது என்ன நிகழ்வு நடக்கும், தென் காமா கதிர்கள் வெளியிடும் பொழுது என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்றத பத்தி நாம ஒரு சிம்பிளான ஒரு விஷயமாக நாம பார்க்கலாம். ஓகேவா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஆல்பா கதிர்கள் என்றால் என்னது உங்களுக்கு பேரு, ஆல்பா கதிர்கள் என்றால் ஹீலியம். ஹீலியத்துக்கு எத்தனை அணு, 2 அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் 4, அவ்வளவுதான். அது தெரிஞ்சுக்கணும்.
இது தெரிஞ்சாதான் முடியும். அதே மாதிரி பீட்டா கதிர்கள்னா என்னன்னு பாருங்க. பீட்டா கதிர்கள் என்றால் எலக்ட்ரான்களை தான் நம்ம என்னன்னு சொல்றாங்க, பீட்டா கதிர்கள். எலக்ட்ரானுக்கு புரோட்டான் என்பது கிடையாது, அதனால வந்து 0 அப்படின்னு போட்டுறேன். ஸோ நிறை எண்ணும் என்பது நம்ம -1 அப்படின்னு என்னது நம்ம போட்டுறோம். சாரி, மேல 0 வரும், கீழே -1 வரும். ஓகேவா? ஏன்னா அதுக்கு வந்து எது கிடையாது, புரோட்டான்கள் என்பது கிடையாது என்பதால கீழே -1 மேல 0 அப்படின்னு போட்டுறோம். அதுக்கடுத்து காமா கதிர்கள் என்பவைகள் போட்டான்கள். அதற்கென்று ஒரு குறியீடு கிடையாது, போட்டான்ஸ், போட்டான்கள். சரி, இதெல்லாம் இப்படி நடக்குது, இதெல்லாம் உருவாக்கப்படணும். இது உருவாக்கப்படணும். எப்படி உருவாக்கப்படுது அப்படின்றது தான் யாரு சொல்றாங்க, கதிரியக்க இடப்பெயர்வு விதி என்பது நமக்கு விளக்குது. ஏ என்ற ஒரு பொருள், அதனுடைய அணு என்ன நான் இந்த சைடுல எழுதிக்கிறேன், அட்டாமிக் நம்பர். அதுக்கு மேல நான் மாஸ் நம்பர் என்பதை எழுதிக்கிறேன். இந்த பொருள் எதை சார் வெளிவிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீலியத்தை வெளிவிடுது, அதாவது ஆல்பா கதிர்களை வெளிவிடுது அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. ஒரு பொருள் ஆல்பா கதிர்களை வெளிவிட்டால் அதனுடைய அணு எண்ணிலிருந்து 2 குறைந்து காணப்படும், நிறை எண்ணிலிருந்து 4 குறைந்துதான் எதை வெளிவிடுதான், ஆல்பா கதிர்களை வெளிவிடுதான். இது புரியுதா புரியலையா? இங்க என்ன இருக்கோ அதை வச்சு அப்படியே என்னது நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். இதுல வந்து இதை வச்சு நான் என்னது மைனஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் என்னது ஆல்பா கதிர்களை உருவாக்குவதற்கான கதிரியக்க இடப்பெயர்வு விதி. அதே மாதிரி பீட்டா கதிர்களை பாருங்க, அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர். பீட்டா கதிர்கள் என்றால் என்னது, எலக்ட்ரான்கள். ஒரு பொருள், இந்த பொருள் பீட்டா கதிர்களை வெளிவிட வேண்டும் என்றால் அதனுடைய அணு எண்ணில் 1 கூடியும் காணப்படும், 1 கூடியும் நிறை எண்ணில் எந்த ஒரு மாற்றம், ஏன்னா இங்க 0 இல்லையா, அதனால நம்ம இது எதுவுமே பண்ணல. இங்க 0 இல்லையா, அதனால எதுவுமே பண்ணல. அப்ப நிறை எண்ணில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் காணப்படும். இதுதான் என்னது பீட்டா சிதைவு. இது ஆல்பா சிதைவு, இது பீட்டா சிதைவு. ஆல்பா டிகே, இது பீட்டா டிகே. அடுத்து காமா டிகே வந்து என்ன சார் அப்படின்னு, ஆல்பா காமா கதிர்கள் எப்ப வெளியிடப்படும், வெளியிடப்பட்டா என்ன நடக்கும்னா, ஒரு அணு எண்ணில் ஒரு அணு, அதாவது ஒரு தனிமமானது போட்டான்களை வெளிவிடுகிறது என்றால், ஏன்னா அதுக்கு தான் இது கிடையாது இல்லையா, அதன் அணு எண்ணிலும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, நிறை எண்ணிலும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஓகேவா? எதுல மட்டும்தான் மாற்றல் ஏற்படும்னா எனர்ஜி லெவல்ல மட்டும்தான், ஆற்றல் மட்டத்தில் மட்டுமே மாற்றம் ஏற்படுமே தவிர அணு எண்ணிலோ நிறை எண்ணிலோ எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஏற்படாம தான் எதை வெளிவிடுது, போட்டான் கதிர்களை இது வெளிவிடுது. அதுதான் என்னன்னு சொல்றோம், காமா சிதைவு என்று அழைக்கப்படுது. இதற்கு நேர்மின் சுமை கொண்டது, அதாவது ஹீலியம் என்பது என்னது நேர்மின் சுமை கொண்டது, இது எதிர்மின் சுமை கொண்டது, இது வந்து என்னது மின் சுமை அற்றது. இது இந்த 3 இதுவும் புரியுதா புரியலையா? புரியலன்னா நான் இன்னொரு முறை சொல்லித்தரேன். நந்தகுமார் சார், தீபக் சார், மோகன பிரியா மேம், ஆரியநாதா நந்தா சார், இது 3 விதிகளும் ஆல்பா பீட்டா காமா, இது 3ம் புரியுதா புரியலீங்களா? இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். சரி, இப்ப சார் நான் ஆரம்பத்துல இருந்தே ரேடியேஷன் ரேடியேஷன் சொல்றேன் இல்லையா, என்ன சார் இந்த ரேடியேஷன்னா கதிர்கள், ரேஸ். என்னென்ன ரேஸ்லாம் வருது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வகையான ரேஸ் வெளியே வருது. ஆல்பா ரேஸ் அப்படின்னு ஒரு ரேஸ் இருக்கு, பீட்டா ரேஸ் அப்படின்னு ஒரு ரேஸ் இருக்கு, ஒரு கதிர் இருக்கு. அதுக்கடுத்து காமா ரேஸ் அப்படின்னு ஒரு கதிர் இருக்கு. குறிப்பா இயற்கை கதிரியக்கத்தின் போதெல்லாம் எனது இந்த மாதிரி கதிர்கள் தான் எனது வெளிவரும். ஒரு பொருள், அதாவது ஒரு தனிமம், ஏன்னா தனிமம் தானே நிலையில்லா தன்மையிலிருந்து நிலையான தன்மைக்கு வந்து கதிர்களை வெளிவிடும். ஒரு தனிமம் அதனுடைய அட்டாமிக் நம்பரை எப்பயுமே இந்த சைடு எழுதிப்போம், மாஸ் நம்பரை மேல எழுதிப்போம். இப்ப இந்த பொருள் சிதைவடைந்து எதை உருவாக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்பா கதிர்களை வெளிவிடுது. ஆல்பா கதிர்கள்னா என்னன்னு போட்டிருக்கோம், நம்ம ஹீலியத்தை தான் நம்ம என்னன்னு போடுறோம், ஆல்பா கதிர்கள்னு போடுறோம். அப்ப இந்த பொருள்ல இருந்து இந்த பொருளை நம்ம கழிக்கணுமா, கழிச்சாதானே நமக்கு கூட என்ன ஒரு டாட்டர், இது வந்து பேரண்ட். அதாவது இது பேரண்ட் ஏன் சொல்றோம்னா இதுதான் சிதைவடைஞ்சு சில வேற ஒரு தனிமத்தையும் ஆல்பா கதிர்களையும் கொடுக்குது. இந்த ஹீலியம் என்பதுதான் ஆல்பா கதிர்.
ஓகேவா? அப்ப இங்க கிடைக்கக்கூடிய இந்த டாட்டர் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். டாட்டர் அதாவது சேய் உட்கரு என்ன அப்படின்றத பார்க்கணும். அப்ப சேய் உட்கரு நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கதிர் ஆல்பா கதிரியக்கம் நடைபெறும் பொழுது ஒரு ஆல்பா ரே உருவாகும் பொழுது இந்த பேரண்ட் எலமெண்டோட அட்டாமிக் நம்பர்ல இருந்து 2 குறைந்தும் மாஸ் நம்பர்ல இருந்து 4 குறைந்து, ஏன் இங்க 2 4ன்னு போறோம்னா அந்த 2 இங்க வந்துருது, இங்க 4 இங்க வந்துருது. அப்ப பேரண்ட் நியூக்ளியஸோட அணுயன்ல இருந்து 2 குறைஞ்சும் மாஸ் நம்பர்ல இருந்து நிறையன்ல இருந்து 4 குறைந்துன்னா எது உருவாக்கப்படுதுன்னு சொல்றோம்? நாம கதிர்கள் ஆல்பா கதிர்கள் உருவாக்கப்படுதுன்னு சொல்றோம். அதுதான் யாரு சொல்றாங்க? சாடி மற்றும் ஃபஜன் என்ற அறிவியல் அறிஞர்கள் இதை தான் சொல்றாங்க. ஒரு ஆல்பா கதிரியக்க நிகழ்வு நடைபெறும் பொழுது தாய் உட்கருவினுடைய அணு எண்ணிலிருந்து 2ம் நிறை எண்ணிலிருந்து 4 குறைந்துன்னா எது உருவாகுதுன்னு சொல்றாங்க? ஆல்பா கதிர்கள் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இது புரியுதா? ஆல்பா கதிர்கள் எப்படி உருவாக்கப்படுது என்பது புரியுதா? புரியுதா புரியலையா? அதே மாதிரி பீட்டா கதிர்கள் அதுவும் எனது ஒரு சில தனிமங்களால தான் எனது உருவாக்கப்படும். அதுக்கு என்ன இருக்கு? அட்டாமிக் நம்பர் அணு எண்ணு இருக்கு, மாஸ் நம்பர் நிறை எண்ணு இருக்கு. அணு எண்ணா என்னது? அதுல இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கைன்னு அர்த்தம். மாஸ் நம்பர்னா புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான் அப்படின்னு அர்த்தம். இப்ப இது பீட்டா கதிர்களை வெளிவிடுது அப்படின்னா இங்க என்ன சார் நடக்குது? பீட்டா கதிர்னா என்னது? உங்களுக்கு எலக்ட்ரான் -1 0, இதுதான் எலக்ட்ரானுடைய சிம்பிள். அப்ப என்ன சார் நடக்குது அப்படின்னா இங்கேயே -1ன்னு வந்துருச்சு. அப்ப நாம இங்க என்ன போடுறோம்? +1ன்னு போடுறோம். அட்டாமிக் நம்பர்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா ஒரு அணியின் கூடியும் மாஸ் நம்பர்ல எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. எப்ப? பீட்டா டிகே, பீட்டா கதிர்கள் உருவாக்கும் பொழுது. பீட்டா கதிர்கள் உருவாக்கும் பொழுது என்னது? நமக்கு அணு எண்ணிலும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது, நிறை எண்ணிலும் அணு எண்ணில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு கூடி காணப்படும், நிறை எண்ணில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. காமா சிதைவுல அணு எண்ணிலும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, நிறை எண்ணிலும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. எந்த ஒரு மாற்றமும் நடைபெறாமல் தான் இந்த போட்டான் கதிர்கள் வெளியிடப்படுகின்றன. இதுதான் என்னன்னு சொல்றோம்? காமா கதிர்கள் அப்படின்னு நாம சொல்றோம். சோ இதுல பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர்ல 1 கூடுது, இதுல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஆனா இதுல ரெண்டுமே அட்டாமிக் நம்பர்ல 2 கூடுது, மாஸ் நம்பர்ல 4 குறைந்து காணப்படுது. மாஸ் நம்பர்ல 4, அட்டாமிக் நம்பர்ல 2 குறைந்து காணப்படுகிறது. இதுதான் கதிரியக்க இடப்பெயர்வு விதி அப்படின்னு நாம சொல்றோம். சாடி மற்றும் ஃபஜன் என்ற அறிவியல் அறிஞர்கள் ஒரு கதிரியக்கம் நடைபெறும் பொழுது வெளிப்படக்கூடிய இந்த துகள்களுக்கான ஒரு ஜெனரல் ஒரு கோட்பாடை வந்து பாத்தீங்கன்னா என்னது இவர்கள் இதுல உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுல நீங்க உங்களுக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கதிரியக்க இடப்பெயர்வு விதியை கண்டறிஞ்சது யாரு அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். இல்லது இந்த ஆல்பா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது கேள்விகள் கேட்கலாம். குறிப்பா இதனுடைய பண்புகள் பார்த்தோம்னா நாம இப்ப சொல்லுவோம். ஆல்பா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ். ஆல்பா கதிர்கள், பீட்டா கதிர்கள், காமா கதிர்கள். இது நேர்மின் சுமை கொண்டது, ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன். இது எதிர்மின் சுமை கொண்டது, இது நடுநிலைத்தன்மை கொண்டது. மின் சுமை சார்ஜ். அதுக்கடுத்து ஆல்பா ரே மின்புலம் மற்றும் காந்த புலத்தில் விளக்கம் அடையுமா? மின்புலம்னால அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அதே மாதிரி காந்த புலம், இது ரெண்டுக்கு என்ன சார் இது பிஹேவ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மின்புலம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இது ஃபுல்லா பாசிட்டிவ் இருக்கும், ஒரு இது ஃபுல்லா நெகட்டிவ் இருக்கும். அது வழியா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஆல்பா கதிர்கள் வெளியே வந்தா எதை நோக்கி போகும்? நெகட்டிவ் சைடு நோக்கி போகும். அப்ப தன் பாதையிலிருந்து விளக்கம் அடையும். எது? ஆல்பா கதிர்கள் தன் பாதையிலிருந்து விளக்கம் அடையும். எதை நோக்கி விளக்கம் அடையும்? நெகட்டிவ் சைடு நோக்கி, அதாவது எதிர்மின் சுமையை நோக்கி விளக்கம் அடையும். பீட்டா கதிர்கள் பார்ப்போம். மின் சுமை எடுத்துக்கிறோம், பாசிட்டிவ் சைடு ஒன்று இருக்கும், நெகட்டிவ் சைடு ஒன்று இருக்கு. இது மின்புலம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதன் வழியா என்னது நெகட்டிவ் கதிர்கள் வருகிறது. ஓகேவா? -1 0 எலக்ட்ரான் நெகட்டிவ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது எதை நோக்கி விலக்கல் அடையும்? பாசிட்டிவ் நேர்மின் சுமையை நோக்கி விலக்கல் அடையும். அப்ப பீட்டா கதிர்கள் மின்புலத்தின் வழியாக செலுத்தும் பொழுது, இது ஆல்ரெடி கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, மின்புலத்தின் வழியாக செல்லும் பொழுது எந்த கதிர்களை சார் வெளியிடுது? இது என்ன சார் அடையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நேர்மின் சுமையை நோக்கி விலக்கம் அடையுது.
அதே மாதிரி இந்த காமா ரேஸ்க்கு நம்ம வச்சு பார்ப்போம். பாசிட்டிவ் சைட் ஒன்னு இருக்கு, இன்னொன்று நெகட்டிவ் சைடு இருக்கு. அப்ப இதன் வழியா இந்த கதிர்கள் வெளிவரும் பொழுது இதுக்கு மின் சுமை கிடையாது. அதனால இதனுடைய பாதையில் விலக்கல் அடையாமல் அதன் பாதையிலேயே செல்லும். ஓகேங்களா? இது காமா கதிர்கள். இதே கான்செப்ட் தான் எதுக்கும் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காந்த புலத்துக்கு வரும். இதே கான்செப்ட் தான் என்னது, காந்த புலத்துக்கு வரும். அதுக்கடுத்து அயனியாக்கும் திறன், அயானைசேஷன் பவர், அயனியாக்கும் திறன். அயனியாக்கும் திறன்னா இது ஒரு பொருள் மீது, இந்த ஆல்பா ரேஸ் ஒரு பொருள் மீது படும் பொழுது அதை நடுநிலைத்தன்மையாகவே வைத்திருக்குமா அல்லது நேர்மின் அயனிகளாகவோ அல்லது எதிர்மின் அயனிகளாகவோ மாற்றுமா, அதுதான் அயனியாக்கும் திறன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு கதிராக இருந்தாலும் சரி, ஒரு தனிமத்தின் மீது படும் பொழுது அதை அணுவாகவே வச்சிருக்குமா இல்லது அயனிகளாகவே வச்சிருக்குமா. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அயனினா என்ன, அணுனா என்னன்னு. அணுனா ரெண்டு ஸ்டேபிளா இருக்கும், எலக்ட்ரானும் புரோட்டானும். அயனினா எலக்ட்ரான் ஒன்று அதிகமா இருந்தா நெகட்டிவ் அயனி, புரோட்டான் அதிகமா இருந்தா பாசிட்டிவ் அயனி. அப்ப அணுவாகவே வைத்திருக்குமா இல்லது அயனிகளாக மாத்துமா, அதை சொல்றதுதான் எனது அயனியாக்கும் திறன், அயானைசேஷன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கோட்பாடை நம்ம கருதும் பொழுது எதுக்கு சார் அயனியாக்கும் திறன் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா ரேஸ்க்கு அதிகம், அதை விட குறைவு பீட்டா ரேஸ்க்கு, அதை விட குறைவு என்னது காமா ரேஸ்க்கு. இந்த ஒரே ஒரு இதை படிச்சீங்கன்னாவே போதும். அடுத்து பெனிட்ரேட்டிங் பவர். பெனிட்ரேட்டிங் பவர்னா ஊடுருவும் திறன். பெனிட்ரேட்னா என்னது, பெனிட்ரேட் பவர், அதனால ஊடுருவும் திறன் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருள் ஒரு தகடு, ஒரு மிகப்பெரிய தகடு வைக்கிறோம், அந்த பொருள் வழியாக ஒரு கதிர் ஆல்பா ரேவோ பீட்டா ரேவோ நம்ம செலுத்தும் பொழுது இதன் வழியா ஊடுருவி போகுதா இல்ல இதனால் தடுக்கப்படுகிறதா அப்படின்றதான் என்னது இந்த ஊடுருவும் திறன் அப்படின்னு சொல்றோம். அப்ப கடந்து போகக்கூடிய அந்த பண்பை தான் ஊடுருவும் திறன் சொல்றோம். இதுக்கு ஆப்போசிட்டா போட்டீங்கன்னா முடியுது, இதுக்கு ஆப்போசிட்டா போட்டீங்கன்னாவே முடியுது. ஆல்பா ரேஸ் பீட்டா ரேஸ் காமா, எதுக்கு ஊடுருவும் திறன் அதிகம்னா காமா ரேஸ்க்கு தான் அதிகம். அப்ப இந்த குறிகளை மட்டும் மாற்றியே நம்ம இதனுடைய பண்புகளை தெரிஞ்சுக்கலாம். அயனியாக்கும் பண்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கும், ஊடுருவும் திறன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், மின்புலத்திற்கும் காந்த புலத்துக்கும் என்ன கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், அவற்றின் மின்சுமை என்ன என்பதை பற்றி நாம தெரிஞ்சு கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சாப்டர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகேங்களா? சரி, இன்னும் இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் சாப்டர்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுக்கரு பிளவுனா என்ன, அணுக்கரு இணைவுனா என்ன அப்படின்றத பார்க்கணும். சூரிய ஒளி ஆற்றல் எப்படி உருவாக்கப்படுதுன்னு பார்க்கணும். அணுக்கரு தொடர்வினை, ஓகேவா, அதாவது என்னது அணுகுண்டுகள் தயாரித்தல் அணுக்கரு தொடர்பினைனா என்னன்றதை பார்க்கணும். ஓகேவா, அதற்கடுத்து அட்டாமிக் பாம்பை பத்தி பார்க்கணும், ஹைட்ரஜன் பாம்பை பத்தி பார்க்கணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா என்னது இது மாறுநிலை நிறைனா என்ன என்பதை பார்க்கணும். இதெல்லாம் கான்செப்ட். உங்களுக்கு கொஸ்டின் எதுல சார் கேட்பாங்க அப்படின்னு அதை பார்க்க வேண்டியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிரியக்க ஐசோடோப்புகள். இப்ப சோடியம் கதிரியக்க ஐசோடோப், சோடியம் கோபால்ட் 60 பயன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கேன்சர் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படுது. அயோடின் 131 பயன் என்ன சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கதிரியக்க ஐசோடோப் உடைய பயன் என்ன சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும், அயோடின் எடுத்துக்கிட்டோம்னாவே என்னது உங்களுடைய தைராய்டு கிளாண்டு, குறிப்பா தைராக்சின் ஹார்மோன் உருவாக்கப்படக்கூடியது. உங்க தைராய்டு கிளாண்ட், அதாவது என்னது உங்களுடைய தைராய்டு கிளாண்ட் டைரோசின் மற்றும் அயோடின் என்ற பொருளால தான் ஆக்கப்பட்டிருக்கும். அப்ப அதனுடைய குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்க்கு பேர் தான் என்னது காய்டர், முன்கழுத்து கழலை நோய். அப்ப முன்கழுத்து கழலை நோயை குணப்படுத்துவதற்கு எந்த ஐசோடோப் பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது உங்களுக்கு அந்த அயோடின் 131. அந்த நம்பர் ரொம்ப முக்கியம். நம்பரை எழுதாம வெறும் அயோடின் மட்டும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு என்னது தவறாக தான் போகும். ஓகே சார், அமெரிசியம் 241 என்ற ஒரு கதிரியக்க ஐசோடோப் எதுக்கு சார் பயன்படுது? குறிப்பா தொழிற்சாலைகளை புகைகளை கண்டறிவதற்காக பயன்படுது. கலிபோர்னியம் 252 எதுக்கு சார் பயன்படுது? கலிபோர்னியம் 252 எதுக்கு சார் பயன்படுது? விமானங்களில் செல்லும் பொழுது என்னது ஏதாவது வெடிகுண்டுகள் காணப்படுகின்றன என்பதை பற்றி குறித்து என்னது நமக்கு பயன்படுது. தங்கம் 168, அயூர்ணம் AU 168 எதுக்கு சார் பயன்படுது? தோல் புற்றுநோய்களை குணப்படுத்துவதற்கு பயன்படுது, மேலும் கண்டறிவதற்கும் என்னது இவைகள் பயன்படுது. அப்ப இந்த மாதிரி கதிரியக்க ஐசோடோப்புகள் என்பது நமக்கு முக்கியம். தமிழ்நாட்டில் அணுமின் உலைகள் எங்கெங்க சார் காணப்படுது? கூடங்குளம் மற்றும் கல்பாக்கம்.
அணு உலைனா என்ன சார், அந்த அணு உலையில என்னென்ன பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுது, இதை பற்றி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு காலதாமதம் காரணமாக இதை பத்தின விஷயங்கள் எதையுமே நான் சொல்லல. இதை பத்தி என்னது நம்ம ஃபுல்லா அந்த 2.5 மணி நேர வகுப்புல நம்ம முழுமையாகவே ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட் போயிடும். ஒவ்வொரு கிளாஸ்லயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது அந்த உங்களுக்கு 30 கொஸ்டின் வருது சார், 140 கொஸ்டின்ல 30 கொஸ்டின் வந்து எதுல இருந்து வருது, சயின்ஸ்ல இருந்து தான் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, இந்த சயின்ஸை எல்லாம் ஒன்லைனராகவே என்னது உங்களை நான் படிக்க வச்சிருவேன். ஒன்லைனராகவே நான் உங்களுக்கு நோட்ஸ் தந்துடுவேன். ஒன்லைனர் நோட்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்னது டெஸ்ட் 35க்கு மேல என்னது டெஸ்ட் நடத்த வச்சிருவேன். அப்ப என்ன பண்ண போறீங்க, இன்னைக்கு நான் கிளாஸ் நடத்துறேன்னா இன்னைக்கு கிளாஸ் நடத்தி முடிச்ச உடனே என்ன சார் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான பிரிண்ட் அவுட்ஸ் தந்துருவேன். ஆல்ரெடி புக்ஸ் தரது அது தனி, அன்னைக்கு பாடத்தை அன்னைக்கே நீங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்லைனர், அதுவும் என்னது நம்ம வந்து மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி நம்ம வந்து அப்படியே இந்த இதுதான் கண்டென்ட் அப்படின்னு சொல்ற போறது இல்ல. இன்னைக்கு நான் பாடம் நடத்தினேன்னா இன்னைக்கான ஒன்லைனர் நோட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அந்த நோட்ஸை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னாவே என்னது போதும். அதை ஞாபகப்படுத்தி ரிவிஷன் பண்ணி பண்ணி டெஸ்ட் வைக்கிறப்ப கிட்டத்தட்ட லாங்குவேஜ் எல்லாம் சேர்த்து எத்தனை டெஸ்ட் வைப்பாங்க உங்களுக்கு, 35+ டெஸ்ட் வைப்பாங்க. 35க்கும் மேல டெஸ்ட் வச்சிருவாங்க. இந்த டெஸ்ட்டை எழுதி பார்த்துட்டு இந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன்ஸ், இப்போ கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட் 2.5 மணி நேரம் நடக்குதுன்னா டிஸ்கஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இருந்து 5 மணி நேரம் நடக்கும். ஏன் ஒரு கொஸ்டின் வந்தது, ஓகேங்களா, எதை இது கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏன் 4 கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்தாவே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னது 4 கொஸ்டின் மாதிரி என்னது நீங்க எடுத்துக்கலாம். அப்ப 140ஓட 4 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது நீங்க இங்க இந்த டிஸ்கஷன்ல செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். இதே மாதிரி 35 டெஸ்ட்டுக்கும் போட்டு பாருங்க, அப்ப எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்றீங்க. அப்ப நீங்க எக்ஸாமுக்கு போறப்ப உங்களுக்கு எக்ஸாம் ஃபியர் என்பதே இருக்காது. இது தருவோம். ரெஃபரன்ஸ்க்காக புக்ஸ் தந்துரும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரெஃபரன்ஸ்க்காக என்ன தந்துருவோம், உங்களுக்கு புக்ஸ் தந்துருவோம். இதை நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு இதுலயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸை நீங்க சேர்ந்துக்கலாம். ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன். ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் இங்க ரியலா ஆஃப்லைன்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் எடுத்தே கொடுத்துருவோம். ஆஃப்லைன்ல உங்களுக்கு வந்து என்னது பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க அதை மட்டும் எடுத்து டவுன்லோட் பண்ணி படிச்சீங்கன்னாவே மோர் தென் எனஃப். இதுல லாங்குவேஜ் உங்களுக்கு தனியா கிளாஸஸ் இருக்கும். ஜிஎஸ் கிளாஸை தவிர்த்து லாங்குவேஜஸ்க்கு உங்களுக்கு தனியா கிளாஸஸ் இருக்கும். லாங்குவேஜஸ் எடுத்துக்கிட்டா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கு, ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு. எஸ்ஐ டெஸ்ட் சீரியஸ்ல தமிழ் மற்றும் இங்கிலீஷ், அது என்னது 10 கொஸ்டின் வரும் உங்களுக்கு சைக்காலஜில, அதுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் தருவோம். அதுக்கு அடுத்து எதுக்கு சார் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் மனக்கணக்கு உளவியல்ல 40 கொஸ்டின் எது உங்களுக்கு வருது, ஆப்டிடியூடு கணக்கு தான் வருது. ரொம்ப 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 கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு மேல அனுபவம் வாய்ந்த ஆசிரியரை கொண்டுதான் என்னது உங்களுக்கு நாங்க இதை நடத்துறோம். உங்களுக்கு ஃபேக்கல்டி இங்கே இருப்பாங்க, நீங்க டெய்லி கிளாஸை கவனிக்கலாம். கிளாஸை கவனிச்சுட்டு உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தந்துருவாங்க. ஆஃப்லைன்ல வரவங்களுக்கு ஆன்லைன்ல வரவங்களுக்கும் அந்த கொஸ்டின்ஸை நீங்க டெய்லி நீங்க சால்வ் பண்ணிட்டே இருக்கணும். கணக்கு மட்டும் எக்ஸாம் ஹாலுக்கு உட்கார்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால வரலையும் என்னது உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் இருக்கணும். இருந்தா மட்டும்தான், ரிகோரியஸ் பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் இந்த 40க்கு 40 கொஸ்டின் உங்களால அட்டன் பண்ண முடியும். அப்ப அஷ்யூர்டா பாருங்க, எது சைக்காலஜில ஒரு 40, அதுக்கடுத்து சயின்ஸ்ல ஒரு 30 கொஸ்டின், அதுக்கடுத்து லாங்குவேஜ்ல 10 மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னது கிட்டத்தட்ட ஒரு 90 மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது ரிகோரியஸ். ஓகேவா, மத்த எல்லாத்துக்குமே கடின உழைப்பு கொடுப்போம். இந்த 5க்கும் ரொம்ப ரொம்ப அதிகமான முழு ஒத்துழைப்பை வந்து என்னது நாங்க உங்களுக்கு கொடுப்போம். அதுவே என்னவது உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இங்க கிளாஸ் அட்டன் பண்ணி அன்னைக்கு கொடுக்குற நோட்ஸை நீங்க படிச்சீங்கன்னாவே மோர் தென் எனஃப். இது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி ஃபேக்கல்டி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது, அடுத்து பாலிட்டி இருக்கு, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு டெய்லி நாங்க டெலகிராம் சேனல்ல போடுறோம். ஸோ அதை நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு டெலகிராம்ல கொஸ்டின்ஸ் போடுறோம், நீங்க அதுவும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜியோகிராஃபி மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னது அன்னைக்கு கிளாஸ்க்கு அன்னைக்கு நோட்ஸ் தந்துருவோம். அதை மட்டும் படிச்சு ஒன்லைனர் நோட்ஸ் தான், அதை மட்டும் படிச்சாவே
இந்த 140 கொஸ்டினையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிட்டன் பார்ட்ல நாங்க உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிடுவோம். அதுக்கடுத்து ரிட்டன் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் மட்டும்தான். பிசிக்கல் ட்ரைனிங் மட்டும்தான். ஓகேங்களா? நீங்க இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுடைய கோர்சஸ்ல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது நீங்க டைரக்டா இல்ல கான்டாக்ட் பண்ணணும், இன்ஸ்டிடியூட்டுக்கு நேர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நேர்ல வந்து பண்ணலாம். உங்களுக்கு வந்து சாட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது ஃபோன் நம்பர் உங்களுக்கு போட்டிருப்போம். ஓகேவா? நீங்க அந்த நம்பரை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்க கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சொல்லுங்க மேம். மியூட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுல ஆஃப்லைன் வரவங்களுக்கு என்ன சார் இன்னும் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே ஏசி லைப்ரரி இருக்கு. கிளாஸஸ் இங்க ஃபேக்கல்டிஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில 8 மணில இருந்து என்னது ஈவினிங் ஒரு 7:30 வரையுமே என்னது 7:30 8 வரையுமே இங்க தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, குறிப்பா கணக்குல நிறைய டவுட் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்கேயே உட்காந்துக்கலாம். நீங்க எங்க கிட்ட என்னது டவுட் கேட்டுக்கலாம். இமீடியட்டா நீங்க என்னது உங்களுடைய சந்தேகங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்னது தீர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்கூல் புக்ஸும் என்னது இங்கேயே இருக்கு. ஓகேவா? அதுக்காக நீங்க வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவும் தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து இங்க உங்களுக்கு வந்து ஏசி ஹால்ஸ் இருக்கு. நீங்க இங்க வந்து என்னது கிளாஸ் முடிக்கலாம். கிளாஸ் முடிச்சுட்டு நாங்க நோட்ஸ் தந்த உடனே என்ன பண்ணிக்கலாம், அந்த நோட்ஸை நீங்க உடனே படிக்க ஆரம்பிச்சிடலாம். படிக்க ஆரம்பிச்சு அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு ரிகோரியஸா உங்களுக்கு லாங்குவேஜுக்கு டெஸ்ட் தனியா போகும், அதே மாதிரி ஜிஎஸ்க்கு டெஸ்ட் தனியா போகும். ஓகேவா? சோ உங்களுக்கு ரிகோரியஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மூலமாவே ரிட்டன் டெஸ்ட்ல 140க்கு 40 எடுக்க வைக்கிறதுக்கான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஓகேவா? அதுவே உங்களுக்கு போதும். இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னாவே போதும். உங்களுக்கு வந்து நீங்க பாஸ் பண்ற அளவுக்கு என்னது உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருவோம். ஓகேங்களா? யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு சாட் பாக்ஸ்லயும் என்னது உங்களுக்கு நம்பர் தந்திருக்கும். சாட் பாக்ஸ்லயும் இந்த நம்பர் போட்டிருக்கோம். ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 9363465657 9363 இருங்க 9363601008 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சாட் பாக்ஸ்ல இப்ப மேம் நம்பர் போடுவாங்க, நீங்க அதுலயும் என்னது இந்த நம்பரை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ தேங்க்யூ. டைரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியா இன்ஸ்டியூட் வாங்க, நாங்க எல்லாருமே இங்க தான் இருப்போம். ஓகேவா? கோர்ஸ் பத்தின பிரீஃப் டீடைல்ஸ் ஃபுல்லாவே என்னது உங்களுக்கு தருவோம். ஓகேவா? தேங்க்யூ மேம்.